வணக்கம் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவிலே டாப் 2 பேங்க்ஸோட பேட்டல் தான். ஒன்று ஐடிஎஃப்சி வாஸ் எஸ்பிஐ. அதில் ஒன்று கவர்மெண்ட் செக்டரில் சாம்பியன், இன்னொன்று ப்ரைவேட் செக்டரில் சாம்பியன். ரெண்டுமே லீடிங் தான். ரெண்டுத்தில் எது ஸ்ட்ராங்கு, எது பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, எதோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, அது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ரெண்டு பேங்க்குமே ட்ரில்லியன் ருபீஸ்க்கு மதிப்புள்ளான பேங்க் தான். ஸோ இந்த ரெண்டு பேங்க்கையும் நம்ம கிளியராக பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் உள்ள கேஸ் ஸ்டடி எல்லாமே புரிஞ்சுவிடும். ஓகே, வாங்க வீடியோ போதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த ரெண்டு பேங்கையும் பற்றி. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒன்று ஃபைனான்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பண்ணுங்கள். ரெண்டு பேங்கோட ஃபைனான்ஸையும். 2 ஃபைனான்சியல் இயர் 25. ஓகே, அதோட ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐடிஎஃப்சி பேங்க் 17,830 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ கொஞ்சம் அதிகம், 18,331 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டில் எஸ்பிஐ வின் ஆகிடுச்சு. ஓகே, ப்ராஃபிட் க்ரோத்லேயும் பர்சன்டேஜ் வைஸும் எஸ்பிஐ தான் வின்னு. 27.97% ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. ஆனால் ஐடிஎஃப்சி பேங்க் வெறும் 6% தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டில் ஃபுல்லாகவே ஓட்டர் பண்ணிட்டே இருக்குது. ஓகே, அது ஒரு பேங்க் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு அதுக்கு NIM, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பேங்க் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, அது அதிகமாக இருந்தால் பேங்க் நல்லது. ஸோ இதில் ஐடிஎஃப்சி பேங்க் 3.46%, எஸ்பிஐ 3.18%. ஸோ இதில் ஐடிஎஃப்சி பேங்க் வின் ஆயிடுச்சு. ஓகே, நான் பெர்ஃபார்மிங் ஆசிட் GNPA. ஓகே, GNPA எதை மெஷர் பண்ணால் ஒரு குட் லோன் பேட் லோனில் எத்தனை பர்சன்டேஜ் டிஃபால்ட் ஆகுது அந்த மாதிரி 90 டேஸில். ஸோ அது அதிகமாக எஸ்பிஐ இருக்குது. ஸோ இது ஒரு பேடு. எஸ்பிஐ 2.13, ஐடிஎஃப்சி 1.36% தான். ஸோ இதுலேயும் ஐடிஎஃப்சி பேங்க் லீடிங்கில் தான் இருக்குது. ஸோ 2:2 ரெண்டுமே லீடிங்கில் தான் இருக்குது. ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் யார் தெரியுமா? எஸ்பிஐ தான் 21.78% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஆனால் ஐடிஎஃப்சி பேங்க் 14.7% தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகே, ஸ்கேல் அண்ட் ரீச். அந்த பேங்க் எவ்வளோ பெருசாக இருக்குது, அது எவ்வளோ ரீச் பண்ணுறது, எவ்வளோ பேங்க்ஸ் இருக்குது, எவ்வளோ ஏடிஎம்ஸ் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ 2,500க்கு மேலே பிரான்ச்சஸ் இருக்குது. ஐடிஎஃப்சி 7,800க்கு மேலே பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் 3 மடங்கு கிட்ட லீடிங்கில் இருக்கிறது எஸ்பிஐ தான். அது மட்டும் இல்லை, ஏடிஎம்மில் 63,000+ ஏடிஎம்ஸ் இருக்குது. ஐடிஎஃப்சிக்கு ஒன்லி 18,000க்கு மேலே தான் ஏடிஎம்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் 3 மடங்கு லீடிங்கில் இருக்கிறது எஸ்பிஐ தான். எஸ்பிஐ பிரான்ச்சஸ் அதிகம், ரீச் அதிகம். ஓகே, பர்சன்ஸில் ரொம்ப லீடிங்கில் இருக்கிறது எஸ்பிஐ தான். ஓகே, டெபாசிட்லேயும் எஸ்பிஐ பயங்கர டாப்பாக இருக்குது. 51.17 lakh crore அதோட டெபாசிட்டு. ஓகே, பேங்கில் அதோட பாதி கூட இல்லை, அதோட கம்மி தான். 23.54 லட்சம் கோடி தான். ஓகே, இதுலேயும் எஸ்பிஐ பயங்கரமாக வின் ஆகிருக்கு. எஸ்பிஐ தான் பயங்கர லீடிங்கில் இருக்குது. ஓகே, டெபாசிட்டோட க்ரோத் ரேட் ஐடிஎஃப்சி பேங்க் கொஞ்சம் கூட 15.5% அதிகமாக இருக்குது. ஆனால் எஸ்பிஐ 14.93%. ஓகே, இதுவும் ஒரு ஓகே தான். ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஐடிஎஃப்சி பேங்க் தான். ஓகே, வேல்யூஷன் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு பேங்க் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அது ஃப்யூச்சர் தான் மார்க்கெட் எப்போதுமே கொடுக்கும். இப்போ ஒரு பேங்க் இந்த குவார்ட்டரில் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம், ஆனால் ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது வேல்யூஷன் கம்மியாக கொடுக்கும். இன்னொரு பேங்க் ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சி நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேங்க் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த பேங்கோட ரேட் கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். பயங்கரமாக டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆப்போசிஷனில் யார் தெரியுமா அதிகம்? ஐடிஎஃப்சி பேங்க் தான். அது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பயங்கரமாக அதிகம். 13.06 ட்ரில்லியன் ருபீஸ் தான் ஐடிஎஃப்சியோட வேல்யூவேஷன். ஆனால் எஸ்பிஐயோடது 7.24 ட்ரில்லியன் ருபீஸ் தான் வேல்யூவேஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க. ஆல்மோஸ்ட்டு இன்னும் டபுளோட கொஞ்சம் கம்மி. பிரான்ச்சஸும் அதிகமாக இருக்குது, ஏடிஎம்ஸும் அதிகமாக இருக்குது, டெபாசிட்டும் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, நிறைய விஷயத்தில் க்ரோத்தும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் எஸ்பிஐயோட வேல்யூஷன் பாதி கிட்ட தான் இருக்குது. ஸோ இது ஏன்
அதுக்கும் காரணம் இருக்குது, அதையும் நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். பெட்டர் மார்ஜின் இருக்குது, பெட்டர் ஆசிட் குவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி அது ப்ரைவேட் பேங்கு, அதுக்கு வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அவங்க ப்ராஃபிட்டில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க க்ரோத்தில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒரு ப்ரீமியம் வேல்யூ கிடைக்கும். ஆனால் எஸ்பிஐ அப்படி இல்லை, அது கவர்மெண்ட் பேங்கு. அவங்க ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க. ஆனால் சில கவர்மெண்ட்டுக்கு தேவைன்னா அதை கொஞ்சம் முன்ன பின்ன இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரீ ஹேண்டாக இல்லை, அவங்களோட நோக்கமே ப்ராஃபிட் கிடையாது. இன்டைரக்ட்லி அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் இதை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதனால அதுக்கு வந்து ப்ரீமியம் வேல்யூஸும் கிடைக்குது ஐடிஎஃப்சி பேங்க்கு ஈஸியாக. ஃபியூச்சர் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறேன். ஐடிஎஃப்சி பேங்க் வந்து 1500 2000 பிரான்ச்சு கிட்ட வருஷத்துக்கு ஓப்பன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஸ்பிஐ வந்து ஒன்லி ஒரு 500 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணால் போதும் நினச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பயங்கரமான க்ரோத் பண்ணணும்னு ஐடிஎஃப்சி பேங்க் பிளான் பண்ணியிருக்கு. இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ரீட்டைல் லெண்டிங்கில் தான், அதுவும் மோர்டேஜஸில் தான் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எஸ்பிஐ வந்து ரீட்டைலையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதேமாதிரி கோஆப்ரேட் லோன், இந்த கம்பெனிக்கு லோன் கொடுக்குறது அதுலேயும் அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் எஸ்கேப் ஆகிறாங்க கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்கிட்டு. அது நிறைய பேருக்கு தெரியும் நியூஸு. ஸோ அது நான் சொன்னோம்னா சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் அது சொல்ல போகிறேன். 2 பேங்குக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதான் டெபாசிட் க்ரோத் வந்து ஃப்யூச்சரில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து செலவு பண்ண தான் இருக்காங்க, பேங்க்கில் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க, எஃப்டியும் அவ்வளோ போட மாட்டாங்க. எஃப்டி எல்லாம் ஓல்டு ஃபேஷன் வச்சு அவங்க ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை செலவு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது பேங்க்கில். நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக டெபாசிட்லாம் பயங்கரமாக ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக வீடியோ முடிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு தெரிஞ்ச 500 சப்ஸ்கிரைப் ஆகப்போகுது. ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.